இல்லை, மறக்க முடியாத நடிகை சரிதா அவர்கள். அவங்க அந்த காலத்தில் டிவி பார்க்கணுன்னா கூட தாத்தா வீட்டுக்கு தான் போகணுமா. நானாவது சினிமா நடிக்கிறதா அது அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்களாம். ஆனால் அவங்களுடைய அப்பாவினுடைய நண்பர் வந்து இவங்ககிட்ட நடிக்கிறியான்னு கேட்டப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் நடிக்க போகிறது கமலஹாசன் அப்படின்னு கேட்டதுமே மிகப்பெரிய அளவில் ஷாக் ஆகிட்டு, நான் நடிக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். உன்னை நடிக்க கேட்ட படத்தோட ஹீரோ கமல்னு சொன்னதுமே அந்த பொண்ணு நடிக்க வந்துட்டா அப்படின்னு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசியிருப்பார் அவங்க அப்பாவினுடைய நண்பர். அதோடு மட்டும் இல்லாமல் ஆடிஷனுக்கு அவங்க போகிறாங்க. அங்கேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகுறாங்க. அந்த டைரக்டர் கே பாலச்சந்திரன் யாருன்னு தெரியாமலேயே மீட் பண்ணுறாங்க. ஒரு பாட்டு பாடி காட்டுமான்னு கேட்குறாங்க. அந்த சிறுமியும் பாடுறாங்க. கூடவே பாட்டுக்கு ஏற்றபடி நடிக்கவும் செய்கிறாங்க. அங்கே இருந்த எல்லாருமே யாருடா இந்த சின்ன பிள்ளை அப்படின்ற ரேஞ்சில் சிரிக்கிறாங்களாம். அடுத்ததான் மேக்கப் டெஸ்ட்டு. அதுலேயும் அவங்க பாஸ் ஆகுறாங்க. நடிகை சரிதா ஆகுறாங்க. அபிலாஷா சரிதாவாக மாறுறாங்க. இந்திய திரையுலகமே மொத்தமாக திரும்பி பார்த்த மரோ சரித்ரா அப்படின்ற படத்தில் ஹீரோயின் ஆகுறாங்க. அந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டருக்காக அது வரைக்கும் 161 பெண்களை ஆடிஷன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாராம் கே பாலச்சந்தர். 162வது பொண்ணு நான் மகிழ்ச்சியாக பேட்டி ஒன்றில் சொல்லியிருப்பாங்க சரிதா. மரோ சரித்திரா வாய்ப்பு 2 முறை கை நழுவி பார்த்துருக்கு. ஆனால் தன்னோட நடிப்பு திறமையால் அவங்க அதை தக்க வச்சுக்கிட்டாங்களாம். அடுத்ததாக லவ் சீனில் எனக்கு ரொமான்டிக் ஃபீலிங் காட்ட வரல, இந்த பொண்ணு வேணாம்னு எல்லோரும் சொல்ல கேபி சார் மட்டும்தான் எனக்காக பேசினார்னு சில இடங்களில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஆணிவேர், நெற்றிக்கண், பொண்ணு ஊருக்கு புதுசு, கீழ்வானம் சிவக்கும், உறவை காத்த கிளி, மௌன கீதங்கள், அக்னிசாட்சி, அச்சமில்லை அச்சமில்லை, தண்ணீர் தண்ணீர், கோயில் புறா, நெஞ்சில் ஒரு ராகம், அம்மா அப்படின்னு பல படங்களில் இவங்க தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் மட்டும் வேலை பார்த்துருக்குறாங்க சரிதா அவர்கள். அடுத்த படத்துக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் எல்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நடித்தாங்க. அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்கான பதில் அவங்களேவும் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த படத்தோட கேரக்டருக்கான காஸ்டியூம் மாற்றுறப்போவே நான் அந்த கேரக்டருக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க. கே பாலச்சந்தர் அவர்களினுடைய நடிப்பு, அதாவது ஆஸ்தான நாயகி, நடிப்பு ராட்சசி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்களாம். 150 படங்களுக்கும் மேலே மற்ற நடிகைகளுக்கு குரல் கொடுத்து 200 படங்களுக்கு மேலே கே பாலச்சந்தரின் ஆஸ்தான நாயகி, நடிப்பு ராட்சசின்னு வலம் வந்த சரிதாவுக்கு நடிகர் முகேஷுக்கும் காதல் வர திருமணத்தில் முடியுது. 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. பசங்க வளர்ந்த பிறகு தன் கரியரை செகண்ட் இன்னிங்ஸில் ஆல்பம், ஃப்ரெண்ட்ஸ், ஜூலி கணபதி, ஜூன் 6ன்னு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாங்க. இடையில் தன் தோழி நடிகை ராதிகாவோட செல்வி சீரியல் நடித்தாங்க. இப்போ சமீபத்தில் சிவகார்த்திகேயனோட அம்மாவாக மாவீரன் படத்துலையும் இவங்க கலக்கியிருப்பாங்க. இந்த நிலையில் அறியாத வயசில் ஒரு திருமணம் பிரிவில் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கையும் அமைஞ்சது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரிதா அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.